ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த 6 சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்து அவரோட பேச்சை பெருசாக எடுத்துக்காம ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் இவங்களை வச்சு நம்ம மூவ் பண்ணி போகலாம் அப்படின்றது கூட ஒரு சில தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. கட்சியை நான் பிடிச்சிட்டேன், என்ன என்கிட்ட தான் ரெட்டலைக்கு நான் தான் அதாரிட்டி, நான் கொடுக்கவங்களுக்கு தான் ரெட்டலை சின்னம் கிடைக்கும், அதனால நான் தான் என்னமே எல்லாங்கிற மாதிரி போக்குங்கிறது கருணாநிதியோட போக்கை விட ஒரு அதாரிட்டியன் போக்காட்டு இந்த அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களோட போக்கு இருக்குது. தென் மாவட்டங்களில் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு அதிமுக ஆயிட்டு, குறிப்பாக 35% வாக்கு விருதுநகரில் பெற்றிருக்காங்க. அது கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதியில் விஜயபிரபாகரன் பெற்ற வாக்கு. மற்ற இடங்களில் அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டாங்க. அப்போ ஓபிஎஸும் போனதும் மற்ற ஜாதிகளும் வெளியேறிட்டாங்க. சிலவங்க ஜாதிய வன்மத்தில் ஓபிஎஸ்க்கு மற்ற ஜாதி எதிர்ப்பு அது இதுன்னு சில இதுகளை சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓபிஎஸை பொறுத்தளவில் மற்ற ஜாதி எதிர்ப்புன்னு சொன்னால் நாடார்கள் எல்லாம் வந்திருக்கணுமா எடப்பாடி பழனிசாமிக்கு, அவரோட அந்த அரசியல் ஈடுபடலையே. டெமாகக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்புறது. அந்த மாதிரி டெமாகக்குகள் தான் இங்கே நிறைய பேர் களத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த அரசியல் வந்து தென் மாவட்டத்தில் தேவர்களுக்கு எதிராக நாடார் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னால் அது எடுபடலையே. நாடார் ஏரியாவில் ரொம்ப மோசமாக போயிட்டு நாயுடுகள் கைவிட்டுட்டாங்க. நாயுடுகள் ஓட்டு விஜயகாந்தை வச்சு விழுந்த ஓட்டு. அந்த நாயுடுகள் ஓட்டு பிரேமலதா அம்மையார் கூட்டணியில் இல்லைன்னா எப்படி வரும்? தெலுங்கு தாய்மொழி ஓட்டு விஜயகாந்தை வச்சு விழுந்தது. ஆல்ரெடி அனுதாபங்களும் இருக்கு. விஜயகாந்த் மறந்த அனுதாபத்தில் விழுந்தது. பெரியாரும் அரசியலுக்கு வந்து அண்ணாவும் அரசியலில் இருந்தாருன்னா அண்ணா தாக்கு பிடிச்சிருக்க மாட்டார. 57 அண்ணா 15% வாக்கெடுத்தார். பெரியாரும் அண்ணா போட்ட இடத்துல தான் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா அண்ணா ஒரு 7%, பெரியார் ஒரு 7%ன்னு ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லாமல்லாம் போயிருப்பாங்க. அப்போ பெரியார் மாதிரி சசிகலா அம்மையார் வந்து ஒதுங்க தயார் இல்லையே. நீங்கள் தோத்து அண்ணா வந்து ரெட்டல் பேடிலிருந்து 15, 27, 40 அப்படி உயர்ந்து போனார். நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த 45, 20 குறைஞ்சிட்டீங்களா? இன்னும் குறையத்தானே செய்வீங்க. இப்போ சசிகலா அம்மையார் பரப்பன அக்கரகாரத்துக்கு போகும்போது பரையர் சமூக மக்கள் எந்த அளவுக்குள்ள ஒரு அனுதாபத்தோடு வந்தாங்க, முஸ்லீம்கள் வந்தாங்க. உங்களுக்கு எடப்பாடி தலைமையிலான கட்சி இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் காஸ்ட் நியூட்ரல் பிராமின் ஜெயலலிதா அம்மையார் கையில் இருந்த அதிமுக மாதிரி இல்லை. இந்த அதிமுக 2 ஜாதிக்கான அதிமுகவா மாறிட்டு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தாருன்னா யாருக்கு பயந்து கொடுத்தாரு? எதற்காக பயந்து கொடுத்தாரு? அப்போ ஆளுமை உள்ள தலைவரா? சசிகலா அம்மையாருக்கு எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு, அபகரிக்க பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமின்னு எண்ண ஓட்டம் வருது. அதனால தான் அவங்க கோபமாக போயிட்டாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார் ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து ரொம்ப ஒரு விஷயம் வந்து பெரிய பரபரப்பை ஏற்பட்டுச்சு அரசியல் வட்டாரங்களில். 6 சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்து எடப்பாடி அவர்களை சேலத்தில் ஒரு வீட்டிலே போய் சந்திச்சாங்க. ஒருங்கிணைப்பை பற்றி பேசினாங்கன்ற விஷயம் பெரிய அளவில் பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் இன்னும் வந்து ரொம்ப எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுக ஒன்றிணைவதில் எந்த ஒரு ஈடுபாடுமே காட்ட மாட்டார், பெரிய லெவலில் எதிர்ப்பை வந்து இன்னமும் பலமாக தெரிவிக்கிறாரு அப்படின்ற ஒரு சூழலை தான் இங்கே பார்க்க முடியுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இது அதிமுக ஒரு பகுதியில் நோஞ்சா நாட்டும், ஒரு பகுதியில் நல்லா வீங்கியும் போய் இருக்குது. கைகால் சூம்பி தலை மட்டும் வீங்கி போய் இருக்குது. அது வட தமிழகத்தில் மட்டும் 10.5 பயங்கரமாக வீங்கி இருக்குது. தென் தமிழகத்தில் சசிகலா அவர் களத்துக்குள்ளே வரல. களத்துக்குள்ளேன்னா அரசியல் களத்துக்குள்ளே வரல, விஜய் மாதிரி களத்துக்குள்ளே வந்துட்டுருக்கிறாரு. இவர் ரஞ்சித் மாதிரி வந்துட்டுருக்கிறாரு. களத்துக்குள்ளே வந்த தினகரனாலையும் ஓபிஎஸ்ஸாலையும் கடுமையாக தென் தமிழகத்தில் அதிமுக பாதிக்கப்பட்டுச்சு. அதிமுக தென் தமிழகத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டுது. வெளிப்படையாக ஓபிஎஸ் கூட இருக்கும்போது 35% வாக்குகள் வர மனோஜ் பாண்டியன் எடுத்தார். பல காரணங்கள் அது பாதிக்கப்பட்டதுக்கு இருக்கலாம். குறிப்பாக ஓபிஎஸ் நீக்கப்பட்டதும் அது வந்து 8% குறைஞ்சி போச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்திலலாம் அதிமுகவுக்கு ஓட்டே இல்லை. அடுத்தபடியாக ஓபிஎஸ் போட்டியிட்ட ராமநாதபுரத்தில் 9% வாக்கு தான் கிடச்சிருக்குது. அது திருச்சுள்ளியில் முத்திரையர்கள் ஓட்டு போடலைன்னா அது 5-6% தான் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனியில் 13% தான். அந்த சோழவந்தான்லேயும் ஆண்டிப்பட்டிலையும் பிரேமலதா அம்மையாரை வச்சு கொஞ்சம் ஓட்டு வரலன்னா
அங்கேயும் சிங்கிள் டிஜிட் தான் போயிருக்கோம். இங்கே சசிகலா அம்மையார் பிரச்சாரம் பண்ணுறாங்களே தென்காசி, இங்கே ஒரு 22% வாக்கிட்ட வந்து அது கிருஷ்ணசாமியை வச்சே தேவேந்திரகுல வேளாளர் வாட்டும் ஸ்ரீலிபுதூர் ராஜபாளையம் சங்கரங்கோயில் இங்கே உள்ள தெலுங்கு தாய்மொழி மக்கள் கேப்டன் விஜயகாந்தோட மரணம் தொடர்பான சிம்பதியிலையும் வந்த வாக்கு எடுத்துட்டா எடப்பாடியோட வாக்கு வந்து அங்கே வந்து ஒரு 7-8% கூட அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு தேராது. மதுரையில் இவர் சரவணன் எப்போவே தனக்கு செல்வாக்கானவர்னு கருதிட்டு இருந்தவர், அவர் இன்னும் ஒரு விருதுநகர் தொகுதியை எதிர்பார்த்த பாஜக கேண்டிடேட் ராம சீனிவாசன் நின்று 3வது தள்ளிட்டார் அவரை. ஸோ சுற்றி தென் மாவட்டங்களில் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு அதிமுக ஆயிட்டு, குறிப்பாக 35% வாக்கு விருதுநகரில் பெற்றிருக்காங்க. அது கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதியில் விஜய பிரபாகரன் பெற்ற வாக்கு. மற்ற இடங்களில் அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டாங்க. நான் திருநெல்வேலி அது நாடார் ஃபேக்ட்ரி, மரவர் ஃபேக்ட்ரி இருக்குது, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3ஐயும் விட்டுடுறேன், டீப் சவுத்தை விட்டுடுறேன். அது என்னமே அதிமுக அங்கே சரி பண்ண முடியாது. நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் சர்வே கொஸ்டின்னு சொல்லணும் தெரியல, தெரிஞ்சாலும் நாடார்கள் எடப்பாடியை பொதுக்குனதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு குத்துது கொடையுது அவ்வாவான்னு அலறாங்க. அது அவங்களுக்கு ஒரு வேப்பங்கா மாதிரி கசக்குது. நேர்மையற்றவர்கள் அவங்கள்ட்ட அந்த நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. இந்த இடம் வந்து நம்ம பன்னீர்செல்வத்தை நீக்கிறதுனால வந்து பெரும் ஒரு பின்னடைவு. ஏன்னா பன்னீர்செல்வம் இருக்கும்போது இங்கெல்லாம் ஓரளவு தாக்கு பிடிச்சிருக்காங்க. இருட்டை கொண்டு ஓட்டை அடைச்சது மாதிரி இது வந்து மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல்றாங்க. எங்கே மக்களவை தேர்தல் தான் அங்கே 4% போனோம். மக்களவை தேர்தலில் 38% சேலத்தில் கிடைக்கணும். சேலத்துக்கும் திருநெல்வேலிக்குள்ள வித்தியாசமே மக்களவை தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு இல்லைனாலும் உங்களுக்கு வேறு ரூட்டில் தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. 10.5 கொடுத்ததில் அங்கே ஏறி வந்திருக்குது. அதே வேளையில் 10.5 கொடுத்ததில் பாதிக்கப்பட்ட முக்குலத்தோர்கள் வந்து பிரமலைக்கல்லரும் மறவர்களும் வந்து 20%க்குள்ளே போட்டி போட்டாங்க. அவங்கள ஒரு 7%க்குள்ளே தள்ளினதில் அவங்க கடும் அதிருப்தி ஆகிட்டாங்க, கடும் எரிச்சல் ஆகிட்டாங்க. இன்னைக்கு கூட ராஜன் செல்லப்பா கூட அதை தெளிவாக பதிவு பண்ணுறாரு. ஸோ நீங்கள் தென் மாவட்டத்துக்குள்ளே பல இஷ்யூஸில் தினகரன் பன்னீர்செல்வத்தை நீக்கினதில் எல்லாம் சேர்ந்து வந்து குறிப்பாக ஓபிஎஸ் தான் மெயின். இதில் தினகரன் இல்லாமல் தானே ஓபிஎஸ் கேடயமாக இருந்து 2019 ஓட்டு எடுத்து ஹெல்ப் பண்ணார் இல்லையா, 2021 ஓபிஎஸ் ஹெல்ப் பண்ணார் இல்லையா. அப்போ ஓபிஎஸும் போனதும் மற்ற ஜாதிகளும் வெளியேறிட்டாங்க. சிலவங்க ஜாதிய வன்மத்தில் ஓபிஎஸ்க்கு மற்ற ஜாதி எதிர்ப்பு அது இதுன்னு சில இதுகளை சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓபிஎஸை பொறுத்தளவில் மற்ற ஜாதி எதிர்ப்புன்னு சொன்னால் நாடார்கள் எல்லாம் வந்திருக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு. அவரோட அந்த அரசியல் ஈடுபடலையே. டெமாகக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்புறது. அந்த மாதிரி டெமாகக்குகள் தான் இங்கே நிறைய பேர் களத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த அரசியல் வந்து தென் மாவட்டத்தில் தேவர்களுக்கு எதிராக நாடார் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னால் அது எடுபடலையே. நாடார் ஏரியாவில் ரொம்ப மோசமாக போயிட்டு, அப்போ தேவர் ஏரியாவிலையும் படு மோசங்கிறது தெரியுது. அப்போ இந்த இடத்துக்குள்ள ரெட்டலையை கள்ளர் மறவர் அகமுடையார் சமூகங்கள்லாம் பிச்சு எரிஞ்ச பிறகு சசிகலா அம்மையார் களத்துக்குள்ளே வராங்க. களத்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். நான் வந்து சசிகலா அம்மையார் வந்து பதவியேற்பில் கவர்னர் வந்து வரமாட்டார்லாம் சொன்னேன். கிரிட்டிக் தான், நான் மறுக்க வரல. ஆனால் மனச்சாட்சியோட ஒரு நியாயத்தை பேசணும். சசிகலா அம்மையார் இன்னைக்கு வரும்போது ஒரு லேடி, 4 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தவங்க, கணவனை இழந்தவங்க, ஒரு அனுதாபம் இருக்குது அவங்க சமுதாயத்தில் மட்டும் இல்லை. சிலவங்க அவங்க சமுதாயத்தோடு மட்டும் அவங்கள குறுக்க பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் அவங்க சிறைச்சாலைக்கு போகும்போது வட தமிழகத்தில் பரையர் சமூகமும் முஸ்லீமும் எவ்வளோக்குள்ளே வந்தாங்க, அப்புறம் வரும்போது எவ்வளோக்குள்ளே வந்தாங்க. பட் பலன் நிரூபிக்காதவங்க தான், அதையும் நம்ம மறுத்து பேசக்கூடாது. அதிமுக அரசியலுக்குள்ளே பலன் நிரூபித்த ஒரு தலைவருக்கு கூட சசிகலா அம்மையாருக்கு அந்த தென்காசியில் வந்த கூட்டம் வருமாங்கிறது கேள்விக்குறி தானே. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தென் மாவட்டத்தில் என்னமோ அதிமுக படு மோசமாயிடும். நாயுடுகள் கைவிட்டுட்டாங்க. நாயுடுகள் ஓட்டு விஜயகாந்தை வச்சு விழுந்த ஓட்டு, அந்த நாயுடுகள் ஓட்டு பிரேமலதா அம்மையார் கூட்டணியில் இல்லைன்னா எப்படி வரும்? தெலுங்கு தாய்மொழி ஓட்டு விஜயகாந்தை வச்சு விழுந்தது. ஆல்ரெடி அனுதாபங்களும் இருக்கு. விஜயகாந்த் மறந்த அனுதாபத்தில் விழுந்தது. நீங்கள் பாருங்கள், தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் மறவர்கள் நிறைய இருக்காங்க, ஓட்டே வரல. திருச்செந்தூர் இங்கெல்லாம் வராத ஓட்டு விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டி வந்திருக்குன்னா விஜயகாந்த் அனுதாபத்தை வச்சு பிரேமலதா அம்மையார் பிரச்சாரத்தை வச்சு வந்த ஓட்டு. அது எப்படி விஜயகாந்த் அம்மையார் கூட்டணி இருந்தால் தான் வரும், அல்லது அந்த நாயுடு ஓட்டு வராது. இது பேங்க்ல போட்ட மாதிரி சிலவங்க தப்பாக கணக்கு போடுறாங்க, அது இல்லை. அதே மாதிரி
முத்திரையர்கள் வந்து இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும் இல்லை ஏமாளியாக போட்டிருக்கோம், என்ன ஒரு இது இருக்குது, கள்ளருக்கு எதிராக நம்ம இலவசமாக ஓட்டு போட்டு ஏமாறணுமா, நமக்கு என்ன லாபம் இருக்குங்கிற அந்த கருத்து முத்திரையர்கள்ட்ட இப்போ தெளிவாக போயிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு, அடித்ததெல்லாம் டானாக்கும் எடப்பாடின்னு சொல்கிறாரு. அது அந்த சமூக மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தியை கொடுத்துட்டு, அவங்க பேக்கிங் கம்யூனிட்டி நம்ம ஜாதி கட்சின்னு நினச்சவங்க இன்னைக்கு சசிகலா இல்லை, இது தினகரன் இல்லை, ஓபிஎஸ் தான் மெயின் இல்லை இப்படி சொல்லும்போது அவங்க வந்து எதிராக போயிட்டாங்க. இப்போது ராஜன் செல்லப்பா பெரியார்கிட்ட வந்து ஆசி வாங்க மாதிரி ஆசி வாங்க வரும்னு சொன்னால் அவன் பெரிய ஆளாக மதிக்காருன்னு தானே அர்த்தம். பெரியார் அரசியலுக்கு வரல, பெரியாரும் அரசியலுக்கு வந்து அண்ணாவும் அரசியலில் இருந்தாருன்னா அண்ணா தாக்கு பிடிச்சிருக்க மாட்டாரே. 57 அண்ணா 15% வாக்கெடுத்தார். பெரியாரும் அண்ணா போட்ட இடத்துலலாம் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா அண்ணா ஒரு 7%, பெரியார் ஒரு 7%ன்னு ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லாமலாம் போயிருப்பாங்க. அப்போ பெரியார் மாதிரி சசிகலா அம்மையார் வந்து ஒதுங்க தயார் இல்லையே. நீங்கள் தோத்து அண்ணா வந்து ரெட்டல்பேடிலிருந்து 15, 27, 40 அப்படி உயர்ந்து போனார். நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த 45, 20 குறைஞ்சிட்டீங்களா? இன்னும் குறையத்தானே செய்வீங்க. இன்னும் உங்கள் பிடிவாதத்திலையும் நான் கட்சியை பிடிச்சிட்டேன் இருக்குது எனக்கு தான் நீங்கள் நின்னீங்கன்னா 45, ஜெயலலிதாவே 41 ஆக்கிட்டாங்க, அப்புறம் 33, அப்புறம் 19, 20, 33லேருந்து 20க்கு வந்துட்டீங்க. சீமான் கூட 6.8லேருந்து 8.2 ஏறி இருக்காரு. சார் பாதி ஓட்ஸ் வந்து இந்த லோக்சபா எலெக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கோட விழக்கூடிய ஓட்ஸ் பாதி வந்து என்டிஏ கூட்டணிக்கும், பாதி வந்து நாம் தமிழருக்குமே டிரான்சிஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஓவராலாக. ஆமாம், இது 2 ஜாதி கட்சி ஆயிட்டு. கொங்கு வேளாளருக்கான கட்சி, வன்னியருக்கான கட்சி. சிலர் மறைக்க பார்க்குறாங்க, உண்மை மக்களுக்கு தெரியும். நீ மறைக்க பார்த்தாலும் மக்களுக்கு தெரியும். நீ என்னதான் மறைக்க பார்த்தாலும் மக்கள் ஓரமானவங்க. இப்போ நீங்கள் வட தமிழகத்தை எடுத்துட்டிங்கன்னா 10.5க்கு தான் அந்த ஓட்டெல்லாம் விழுந்திருக்கு. அங்கே தலைவர்கள்லாம் வன்னியர் தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு சசிகலா அம்மையாருக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள பிற ஜாதிகளுக்கு வந்து தெரியுது. இப்போ சசிகலா அம்மையார் பரப்பன அக்ரகாரத்துக்கு போகும்போது பரையர் சமூக மக்கள் எந்த அளவுக்குள்ள ஒரு அனுதாபத்தோடு வந்தாங்க, முஸ்லீம்கள் வந்தாங்க. அப்போ உங்களுக்கு எடப்பாடி தலைமையிலான கட்சி இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் காஸ்ட் நியூட்ரல் பிராமின் ஜெயலலிதா அம்மையார் கையில் இருந்த அதிமுக மாதிரி இல்லை. இந்த அதிமுக 2 ஜாதிக்கான அதிமுகவா மாறிட்டு. இது வந்து ராஜன் செல்லப்பாவுக்கும் தெரியும், ஆர்வி உதயகுமாருக்கும் தெரியும், செல்லூர் ராஜுக்கும் தெரியும். விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் இருதொல்லி கொள்ளி எறும்பாக திரிசரங்கு சொக்கத்தில் அங்கேயும் பேச முடியாமல் இங்கேயும் பேச முடியாமல் இருக்கிறாங்க. 10.5 பற்றி ராஜன் செல்லப்பா பேசுனதை பார்த்தீங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு கொடுக்கலான்னு இருந்தாராம். அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்தாருன்னா யாருக்கு பயந்து கொடுத்தாரு, எதற்காக பயந்து கொடுத்தாரு? அப்போ ஆளுமை உள்ள தலைவரா? பல கேள்விகள் வருதில்ல. அவர் இன்டெரக்டாக சிவி சண்முகத்துக்கு பயந்து கொடுத்ததா சொல்ல வர்றாரு. சிவி சண்முகம் பேர சொல்லலை. அப்போ இந்த கட்சியில் வந்து ஒரு பலகீனம் அடைஞ்ச பிறகும் மீண்டும் சசிகலா விஷயங்களை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணலைன்னா மேலும் பலகீனம் அடையும். சசிகலா முக்குலத்தோரை எம்பவர் பண்ணவங்க, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பல நிரூபிக்காதவங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து நான் என்றைக்குமே சசிகலா அம்மையாரை வந்து ஜெயலலிதா மரணத்தில் தொடர்படுத்தி பேசலை. ஆனால் இப்போ மக்கள் மத்தியில் வந்து சொன்னாங்க ஒன்றும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை, நான் ஏற்கனவே உள்ளபடியே வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தான் நான் பேசியிருந்தேன். அப்போ இது வந்து முக்குலத்தோரையும் தாண்டி பெண்கள் மத்தியில் சசிகலா அம்மையாருக்கு எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு, அபகரிக்க பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமின்னு எண்ண ஓட்டம் வருது. அதனால தான் அவங்க கோபமாக போயிட்டாங்க. அப்போ இது செட்ரேட் பண்ணலைன்னா இது வந்து தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் இன்னும் மோசமாக போகும். மேற்கு மாவட்டத்தில் சசிகலா அம்மையார் வரும்போது தான் அருந்ததியர் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா, ஜெயலலிதாவின் தோழிங்கிற செல்வாக்கு இருக்கா, கூட்டம் சேருதாங்கிறது அப்போ தான் தெரிய வரும். சார் இப்போது இது நீங்கள் சொல்கிறது ஓகே சார், இந்த ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அந்த 6 சீனியர்கள் போனதையும் உதாசீனம் படுத்துகிறாங்கன்னா அது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஆர்பி உதயகுமார் வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம சமுதாய மக்கள் எல்லாருமே தெளிவாக இருங்க, விழிப்போடு இருங்க, சசிகலா வந்து தேவர் சமுதாயத்தோட அந்த கம்யூனிட்டிக்கான ஓட்டை வந்து மொத்தமாக அவங்க சைடு எடுத்துகிட்டு போகிறாங்க, மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. இந்த சைடு ஜெயக்குமார் இல்லை என்னாலும் அவங்கள சேர்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போது அந்த 6 சீனியர் மினிஸ்டர்ஸ் போயிருக்காங்க, அதில் நியாயமும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அந்த 6 சீனியர் மினிஸ்டர் எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி தானே பார்க்க முடியுது. கண்டிப்பாக அது உள்ளுக்குள்ளே போஞ்சிட்டு தான் இருக்குது. எடப்பாடி கையில் தான் பிடி கிடச்சிடுச்சு, ரெட்டையில் அவர் கையில் கிடச்சிடுச்சு, அந்த யாருக்கு டிக்கெட்டுங்கிற கையெழுத்து போடக்கூடியமோ அவருக்கு கிடச்சிடுச்சு. அப்போது அதனால தான் நான் சொன்னேன், ரெட்டலை வந்து பெனிஃபிஷரி நான் பெனிஃபிஷரின்னு பிரிஞ்சு ஆகணும். ரெட்டலையின் பெனிஃபிஷரிஸ் யார்? 4 இண்டிவிஜுவல்ஸ் பெனிஃபிஷரி அடையலாம். அது வந்து எடப்பாடியை மையமாக வச்சு வரக்கூடியது.
அரசியல் ரீதியாக அங்கே பெனிஃபிட் அடைகிறது யார்? வன்னியர்கள் பெனிஃபிட் அடைகிறாங்க. KP முனுசாமி, CV சண்முகம், அன்பழகன், வீரமணி, இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர்கள் பெனிஃபிட் அடைகிறாங்க. எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, MR விஜயபாஸ்கர், கருப்பண்ணன், தம்பித்துறை, பொன்னைன்னு இருக்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இவங்கெல்லாம் அடிமையாக இருந்தாங்க. யாரும் அதை பெருசாக எடுக்கலை. இப்போ வட தமிழகத்தில் அட்டவணை பிரிவு மக்கள்லாம் ரொம்ப பதறாங்க. அதிமுக வந்து பொதுத்தள கட்சிங்கிற அந்தஸ்தை இழந்துட்டுன்னு நினைக்கிறாங்க. செங்குந்தர்கள் அதை எதிராக பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து சசிகலா அம்மையாரை வந்து வாக்கு நிரூபிக்காதவங்க, அதை நான் மறுக்க வரல. அவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு தோழியாக தான் அவங்க அந்த மக்கள் பார்க்குறாங்க. தினகரனும் பன்னீர்செல்வமும் வாக்கு நெரிச்சவங்க. பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சிம்பதி எல்லா ஜாதி மக்கள் மத்தியிலையும் இருக்குது. பன்னீர்செல்வத்தை நீக்கின பிறகு பன்னீர்செல்வம் ஒரு சீட்டு தான் நின்னார். ஆனால் எடப்பாடிக்கு வந்து கொங்கு வேளாளர், வன்னியர் அல்லாத மற்ற எல்லா ஜாதி மக்கள் மத்தியிலையும் எடப்பாடிக்கு வந்து 2 ஜாதி கட்சி ஆக்கிட்டாரு. அபகரிக்க பார்க்குறாருங்க என்ன வந்துட்டு. இப்போ வேலுமணி கூட என்ன பண்ணார்? இலவச திருமணங்கள் நடத்தினார். அப்போ ஒரு இலையில் OPS, ஒரு இலையில் EPS போட்டு இரட்டை தலைமைன்னு 2 வரையும் போட்டு பொதுத்தள கட்சி, ஜெயலலிதா விசுவாசிகளின் கட்சின்னு பண்ணார். அப்போ ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், ஜெயலலிதாவால் பரதவன்னு சொல்லப்பட்டவர். அரியலூரில் வந்து ஒரு வன்னியர் சமூக தம்பி பேசினாப்புல, அண்ணே நாங்கள் பரம்பரை ADMக்கு அண்ணே எங்கள் அப்பா 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக அப்படியே OPSக்குள்ள அநீதியை கூட பொருட்படுத்தாமல் ரெட்டலை போட்டாருண்ணே. என்னால் அதை மன்னிக்க முடியலண்ணே. என்னால் OPSக்கு இழைச்ச அநீதியை மன்னிக்க முடியல. நான் ஜாதி ரீதியாக பார்க்கலண்ணே. அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர் OPS, அவருக்கு இழைச்ச அநீதியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வன்னியர் கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வன்னியர் இளைஞரை இதை சொல்கிறாருன்னா, மற்ற பிற சமூகங்கள்லாம் வட தமிழகத்தில் எப்படி இருப்பாங்க? ஸோ இந்த இடத்துக்குள்ளே அதிமுகவோட இந்த நடவடிக்கைகள், இந்த உள்கட்சி மோதல் அந்த கட்சியை மேலும் பலகீனப்படுத்துங்கிறதான் 100க்கு 100 உண்மை. அந்த பலகீனமான பாதையில் தான் அதிமுக போயிட்டு இருக்குது. ஏற்கனவே எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது தேமுதிக 5 வேட்பாளர்களுக்கும் தெரியும். இவர் புதிய தமிழகத்துக்கும் தெரியும். புதிய தமிழகம் எடுத்த 22 ஓட்டில் ஒரு 10 ஓட்டுக்கு மேலே அவருக்கு தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு, அவருக்கு சொந்த ஓட்டு. ஒரு 5 ஓட்டுக்கு மேலே ஸ்ரீலிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரங்கோயில் இந்த பகுதியைச் சேர்ந்த தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் ஓட்டு. ஒரு 7-8 ஓட்டு தான் எடப்பாடியாலே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு தெரியுது. விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோட தன்மை மாறின பிறகு சீமான், இவர் ராவணன் எல்லாம் போய் பார்த்து போராட்டத்தை ஆதரிச்ச பிறகும் எடப்பாடியால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அவர் கண்ட்ரோலில் அந்த ஓட்டு இருந்தால் தானே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரெட்ரேல அவர் கையில் கிடச்சிக்கிட்டதுனால 10.5 கொடுத்தாருங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு கட்சியோட இல்லை 10.5 கொடுத்தாருன்னு வட தமிழகத்தில் கொஞ்சம் ஓட்டு கிடச்சிருக்கு. மேற்கு தமிழகத்திலே அண்ணாமலையால் அது பலகீனம் அடையுது. இன்னும் இந்த மாதிரிப்பட்ட உள்கட்சி மோதல், உள்பூசல் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்து ஜெயலலிதா அம்மையார், சசிகலா அம்மையாரோட பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருந்தேன்னா எடப்பாடிக்கு லீடர்ஷிப் தான் வீக்கன் ஆகும், அதிமுக தான் பலகீனப்படும். அவங்க 26 சட்டமன்ற தேர்தல் தலைமையில் பார்க்கலாம்னு நினச்சிருக்கலாம். இல்லை அது வரைக்கும் அப்போ என்ன வேணால் மாறுவதுக்கான அது வரை இப்படி தான் போயிட்டு இருக்கும். இப்போ எலெக்ஷனாக இருக்குது. சரிங்க சார். இப்போ எலெக்ஷன் கிட்ட போய் மாறும்போது ஏற்கனவே வந்து ஒரு சில பேச்சுக்களும் நடந்தது. என்னன்னா இன்னைக்கு வந்து OPS அவர்கள், சசிகலா இவங்கெல்லாம் உள்ளே வராங்கன்னா சும்மா சேர்த்துக்கிட்டா ஒரு இது இருக்காரு, அந்த சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பதவிகள் கொடுத்து கண்டிப்பாக ரெட்டை தலைமை கொடுக்கணும். ஒரு டபுள் சிக்னட்டரியாக கொடுத்து முக்குலத்தோர் பேக்கிங் கம்யூனிட்டி ஆஃப் ADMK, கொங்கு வேளாளர் பேக்கிங் கம்யூனிட்டி ஆஃப் ADMK, ஜெயலலிதாவுக்கு 2 கண்கள் மாறி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் முக்குலத்தோர் ஒரு ஸ்டெப்பு அகடாகவே இருந்தாங்க. எம்ஜிஆர் தெருக்களில் ஜாதி பேரை எடுத்தாப்புல முக்குலத்தோரை திருப்திப்படுத்துறதுக்கு முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. இது பசுமொல்ல பிரச்சனை வரும்போது என் வீட்டில் என்ன அடிக்க பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அப்போ ஒரு முக்குலத்தோருக்கும் அந்த கட்சியில் 50% ஷேர் இருக்குது, கொங்கு வேளாளருக்கு 50% ஷேர் இருக்குது, முக்குலத்தோருக்கு 50% ஷேர் இருக்குன்னு பல இரட்டை தலைமைங்கிற மாதிரி கையெழுத்து போட்டு இது பண்ணால் தான் முக்குலத்தோர் ஓட்டு வரும். ஏமாளியெல்லாம் முக்குலத்தோர் போக மாட்டாங்க. பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, அவங்க அதை உணர்ந்தவங்க. எடப்பாடி ஒன்றும் ஜெயலலிதா இல்லை. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு ஜெயலலிதாவுக்கு அண்ணமகா தீபா ஜெயக்குமார் வந்து உட்காந்துட்டாங்க, ஜெயலலிதா மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் பிராமின் மாதிரி இன்னொரு பிராமின் ரத்த உறவு இருந்துட்டாங்கன்னா என்னமோ வாய்ப்பு இல்லை, யாரும் விட மாட்டாங்க.
அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா எல்லா ஜாதியும் ஏற்றுக்குவாங்க. இப்போ இது ஒரு ஜாதி ஆதிக்கத்தை கொண்டு விட்டுறோம், அது நம்ம அடிமையாட்டங்க நம்ம ஏன் போயிட்டுக்கணுன்னு தான் முக்குலத்தோர் நினைப்பாங்க. புடிநிலை இல்லாமல் அவங்க என்னைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க. யார் என்ன தலைகளை நின்றுனாலும் அது நடக்காது. ஓகேங்க சார், இப்போ நீங்கள் பேச எல்லாமே வந்து ஃபேக்ட், கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதோ அதை நீங்கள் பேசுகிறீங்க. பட் ஸ்டில் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கூட ஒரு விஷயம் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இங்கே வந்து அவர்களை வந்து கட்சியில் சேர்த்துக்கணும், ஓபிஎஸ் சசிகலா இவர்களை கட்சியில் சேர்த்துக்கணும்னு எந்த ஒரு குரலுமே வந்து எழும்பலை. நாங்கள் வந்து ரெகுலராக மீட்டிங்ஸில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் மீடியா வந்து ஒரு பொய் செய்திகளை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த 6 சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்து அவரோட பேச்சை பெருசாக எடுத்துக்காமல் ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் இவங்கள வச்சு நம்ம மூவ் பண்ணி போகலாம் அப்படின்றது கூட ஒரு சில தகவல் நம்மளால் பார்க்க முடியும். நிறைய பேர் அதில் யோசிக்கிறாங்க, இது இனிமேல் இவர் இப்படி கட்சியை விட்டு திடீர்னு கேள்வி கேட்கவங்களை நீக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறன்னு கூட யோசிக்கிறாங்க. அது இருக்குது, சீனியர்கள் மத்தியில் அது இருக்குது. இந்த 6 சீனியர் பலர் மத்தியிலும் இருக்குது. அப்போ இந்த கட்சி இதே மாதிரி ஃபோனில் போயிட்டு இருந்தேன்னா இது வந்து இப்படியே சொல்ல ஆகிட்டே இருக்கும். 6ங்கிறது வந்து 16 ஆகும், 16ங்கிறது 160 ஆகும், 160ங்கிறது அப்படியே கூடி போயிட்டே இருக்கும். ஏன்னா எடப்பாடி தலைமையில் இந்த கட்சி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இழந்த பகுதியை சேர்ந்தவங்கெல்லாம் போர்க்கொடி தூக்கிடுவாங்க. தென் மாவட்டத்தில் எல்லாருமே நம்பிக்கை இழந்துட்டாங்க. தென் மாவட்டத்தில் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி தென் மாவட்டத்தில் இருக்கா? நீங்கள் 4% ஓட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் போயிருக்குதுன்னு சொன்னால், ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 18 போச்சே. அதுதான் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு இல்லைன்னு கைகள் விட்டு போயிடுவீங்க. 4ங்கிறது வந்து அந்த அம்மையார் இருக்கும்போது 18 இருந்ததை. சரி, திருநெல்வேலியில் 8 வந்துடுச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? திருநெல்வேலியில் உங்களுக்கு அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இருக்காப்புல, உங்கள் கூட்டணியில் திருநெல்வேலி எம்எல்ஏ ஜெயித்திருக்காப்புல. அப்போ நீங்கள் திருநெல்வேலியில் இந்த அளவுக்கு மோசம் ஒரு காரணம்னு சொன்னால் ஓபிஎஸ்ஐ நீக்கின பிறகு தானே இந்த மோசத்தை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. உங்களோட தோல்விக்கான காரணத்தையும் சொல்லாமல் அதையும் கண்டுக்காமல், கட்சியை நான் பிடிச்சிட்டேன், இனிமேல் என்கிட்ட தான் ரெட்டலைக்கு நான் தான் அதாரிட்டி, நான் கொடுக்கவங்களுக்கு தான் ரெட்டலை சின்னம் கிடைக்கும், அதனால் நான் தான் இனிமேல் எல்லாங்கிற மாதிரி போக்குங்கிறது கருணாநிதியோட போக்கை விட ஒரு அதாரிட்டியன் போக்காட்டு இந்த அரசியல் களத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களோட போக்கு இருக்குது. அவருக்கு நம்பிக்கை, நான் 214லையும் ரிட்டைலில் கேண்டிடேட்டை போட்டு எனக்கு வரக்கூடிய ஓட்டு வரட்டு, யார் இருந்தா என்ன போனா என்னங்கிற பாணிக்கு அது இருக்குது. மற்றவங்க மூழ்கில படகுல பயணிக்க விரும்பலை. இன்னும் படகு அந்த இடத்தை போய் சேரதுக்கு 20 மாதம் இருக்குது. ஸோ சட்டமன்ற தேர்தல் களம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணோம். அதுவரை இந்த லாவணி அரசியல்களும் இந்த பிக்கல் புடல்களும் போயிட்டு இருக்குது. ராஜன் செல்லப்பா பேச்செல்லாம் வந்து அவருக்கு எடப்பாடி தலைமையில் ரெட்டலை சிக்கிக்கிட்டு, சசிகலாவையும் அவருக்கு வந்து முக்குலத்தோர் கம்யூனிட்டியும் வந்து அவுட்ரைட்டாக விமர்சனம் பண்ண முடியலை. நீங்கள் ஜெயக்குமாருக்கு விமர்சனத்துக்கும் மற்றவங்க விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்க. அப்போவே கட்சியில் ஜாதி இருக்குன்னு ஆயிடுச்ச, அப்போவே ஜாதி இருக்குன்னு ஆயிட்ட. அப்போ ஜெயக்குமார் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த சகோதரர் அவுட்ரைட்டாக அடித்து விளையாடுறாரு. அந்த மாதிரி மரவர் சமூகத்தை சேர்ந்த ஆர் உதயகுமார் சகோதரரும் பிரமலை கள்ளர் சமூகத்தை சேர்ந்த ராஜன் செல்லப்பாவும் கள்ளர் சமூகத்தை சேர்ந்த முக்குலத்தோர் அதுக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்து முக்குலத்தோரை ஒன்றிணைச்ச அந்த சசிகலா மேலே பேச முடியலையே. ஸோ இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இது முக்குலத்தோரோட மட்டும் நிற்காது. சிலவர் வந்து முக்குலத்தோரோட இதை கன்ஃபைன் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. அங்கே கொங்கு வேளாளர் அல்லாதார் வாக்குகள் குறைவு, அந்த வாக்காளர்கள் மத்தியிலையும் சசிகலாவுக்கு ஒரு சிம்பதி இருக்குது, ஓபிஎஸ்க்கு ஒரு சிம்பதி இருக்குது. அதே மாதிரி வன்னியர் அல்லாதார்கள் மத்தியிலையும் அந்த சிம்பதி வளங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வன்னியர் சமூக இளைஞரையும் என்கிட்ட அரியலூர்லேருந்து வேதனையோடு பேசினாங்க. உண்மை. இப்படி போகிறது அதிமுகவோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லைங்கிறதான் என்னோட கருத்து. இந்திய அரசியல்லையே வந்து ஏடிஎம்கேன்றது ரொம்ப ஒரு முக்கியமான கட்சி. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்த கட்சி. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியோட கட்டமைப்பே வந்து லைட்டாக ஷேக் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ லோக்சபாவில் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு தான் நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது இது எல்லாமே ஓவராலாக வச்சு பார்க்கும்போது டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நிறைய நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இருந்தே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு போகணும்ல சார். இப்போ எலெக்ஷன் முன்னாடி வந்து நாங்கள் என்ன சேஞ்சஸ் வேணால் கொண்டு வருவோம், அந்த டைமில் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்றது வெளியில் ஓகே. இப்போ பிஜேபி வந்து பாமக கூட வைக்கிறாங்கன்னா அது அந்த டைமில் முடிவு எடுக்கிறாங்க, இல்லை முன்னாடி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு பிரச்சனை இல்லை, அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி போகும். ஆனால் இந்த ஒரு தருணத்தில் இவங்க இப்போத்துலேருந்தே செட் ஆகி போனால் தானே சார் அது கரெக்டாக இருக்கும். எலெக்ஷன் கிட்ட வரும்போது கூட்டணி வைக்கிறோன்றது அது ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக இது உங்கள் கருத்து நியாயமானது, சரியானது. எல்லாரும் புரிஞ்சுக்கிடாத ஒரு உண்மை, மு.க. ஸ்டாலின் அவரை நம்பி ஜெயிக்கல. அவரும் அதை தெளிவாக சொல்லிட்டாரு. கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு சொல்லிட்டாரு. ஆர்கே நேரில் டெபாசிட் இழந்தவங்க ஒன்றா நின்று
19 53% வாக்கெடுத்து ஜெயித்துட்டாங்க. அடுத்து 21 45% வாக்கெடுத்து ஜெயித்துட்டாங்க. 24 46.9 நினைக்கிறேன், நியர்லி 47% ஓட்டு எடுத்து ஜெயித்துட்டாங்க. இப்போ 45% வாக்குக்கு மேலே மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அணி 3 தடவை ஜெயித்துட்டாங்கன்னா, அவங்க எக்காரணம் கொண்டும் கடைசியாக 47 ஜெயித்துட்டாங்கன்னா 42 கீழே போக மாட்டாங்க. அவங்க ஒரு 5% மேலே எதிர்ப்போட்டெல்லாம் இருக்காது. காமராஜுக்கு இந்தி எதிர்ப்பு, உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, ஒரு 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டாமினேட் பண்ணினாருன்னு கமாண்ட் பண்ணாருன்னு வந்த எதிர்ப்பு அணியில் ஐயா சார்காசம் சொல்கிற மாதிரி உள்ள எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு 5-6% ஓட்டு தான் பாதிச்சது. அப்போ திமுக வந்து ஒரு கூட்டணி பலத்தில் ஒரு 45+ங்கிற லெவலில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஸ்டாலின் அதை வந்து தன் செல்வாக்குன்னே சொல்லலை. கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு பேசுகிறாரு. கூட்டணியை இன்டாக்டாக ஜோதி பாசு மாதிரி கொண்டு போகிறாரு. அப்போ இந்த மாற்றத்தை உணராமல் சும்மா திமுக அண்ணா திமுகன்னு கலைஞர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த பழைய பன்னாசு பாடான கதைகளையே பேசி பேசி அதிமுக பலகீனப்பட்டுட்டு தென் மாவட்டங்களில் வாஷ் அவுட்டு, மேற்கு மாவட்டங்களில் பலகீனம், சிட்டியில் ஒன்றும் இல்லை, வட தமிழகத்தில் உள்ள அந்த 8% வன்னியர் ஓட்டு கிடைக்கலன்னா 12% தான் அதிமுக இருக்கும், ஒரு 15%க்குள்ளே தான் இருக்குங்கிறதே புரியாமல் அவங்க வீம்பில் யதார்த்த களம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக கெமிஸ்ட்ரியில் அலையன்ஸில் தான் ஸ்டாலின் மேலே நிற்கிறாரு, அதை அவரே ஒத்துக்கிட்டு போகிறான்னு சொல்லும்போது தோற்று போன எடப்பாடி பழனிசாமி கூட்டணினாலும் நான் தான், கட்சினாலும் நான் தான்னு ஒற்றை தலைமைன்னு நிற்கிறாரு. அது ஓரளவு வாக்கு வங்கியை கொடுக்கலாமே தவிர வெற்றியை கொடுக்காது. முன்ன விட அது மோசமாக தான் போகும். ஓகேங்க சார், இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றாரு. ஆல்ரெடி ஓட்ஸ் ஒரு தரப்புலையுமே வந்து போயிட்டுருக்கு, கட்சியை விட்டு வெளியே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி சார் இருக்கும்? இந்த பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு இவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் லோக்சபா தேர்தல் முன்னே எஸ்பி வேலுமணி கூட்டணியோட நாங்கள் இருந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஆனால் இவர் இப்போ வந்து சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி கிடையாது அப்படின்றாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? பிஜேபி தொடர்பாட்டு அதிமுகக்குள்ளே கடும் புயற்சல் இருக்குது. 20 மாதம் இருக்குனால எல்லாரும் புயலுக்கு பின் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு 1/3 அதிமுகக்காரங்க பிஜேபி இல்லைன்னா எம்எல்ஏ ஆட்டே ஆக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எம்எல்ஏ ஆக முடியும்னாலும் கூட ஆட்சிக்கு வரணும்னா பிஜேபி வேணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே பிஜேபியை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து வளர விட்டுக்கிட்டு 18% என்டிஏன்னு வந்த பிறகு அதிமுக 20% சொல்லும்போது 20.4% சொல்லும்போது தேமுதிக ஒரு 3% வச்சுக்கிட்டாலும் கூட 20:18 தான் நம்ம ஷீட் ஷேரிங்கே இருக்கும். 20-18ன்னா 10 சீட்டு அதிமுகன்னா பாஜக 9 சீட் நிற்கணும். 100 சீட் பாஜக அணி, 100 சீட்டு எடப்பாடி எடுத்துட்டாருன்னா 90 சீட்டு அண்ணாமலை தலைமையில் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அது என்னமோ அவங்க விட மாட்டாங்க. பாஜக முன்ன மாதிரி நோட்டா கட்சி இல்லை. அண்ணாமலை அதை பெருசாக வளர்த்து எடுத்துட்டார். இப்போவும் அவர் விக்கிரவாண்டியில் கூட எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் அந்த அடித்து எடப்பாடியை வந்து செல்வாக்கற்ற தலைவர் நிரூபிச்சிட்டாரு. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, ஓட் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு நிரூபிச்சிட்டார் அண்ணாமலை. சீமான் நாம் தமிழர் தரப்பு எடப்பாடியை கணிச்ச கணிப்பை விட அண்ணாமலை கழிச்ச கணிப்பு வந்து களம் வந்து அண்ணாமலை கரெக்டுன்னு சொல்லிட்டு சார். ஆனால் அந்த கூட்டணி அப்படியே இருக்குமா சார்? என்டிஏவோட அந்த கூட்டணி, இப்போ ஐஜேகேவோட இது, இன்னொரு சில கட்சி ஜான் பண்ணியன், இந்த மாதிரி இவங்களோட கூட்டணி வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணால் தானே சார் அவங்க மறுபடியும் அந்த ஒரு 18% ஓட்டுன்றதை கொண்டு வர முடியும்? கண்டிப்பாக அவங்க சஸ்டெயின் பண்ணுவாங்க. அது சஸ்டெயின் பண்ணவும் மட்டும் இல்லை, முத்திரையர்களை எடப்பாடியை ரெட்டலைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கோவேந்தன் அமைச்சராக்குனார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் வந்து பெரும்படு முத்திரையருக்கு செலவு வச்சார். முத்திரையர்களை கலர் பேக்கிங் கம்யூனிட்டி அடுத்த ஜெயலலிதா அம்மையார் முத்திரைகளை மதிச்சாங்கிறதுனால மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இவங்களுக்கு வந்து ரெட்டலைக்கு வந்து முத்திரைகள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. அதையும் எடப்பாடிகிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதுக்கு வந்து பாஜக முத்திரையர் பிளான்னு வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிகளை பண்ண இருக்கிறாங்க. அதுவும் எடப்பாடியை பாதிக்கும். ஸோ 2வது இடத்துக்கு அண்ணாமலை கூட எடப்பாடி போட்டி போடுவாரா, அல்லது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மு.க. ஸ்டாலின் எதிர்க்கக்கூடிய அரசியலை பண்ணுவாங்களா? என்டிஏ இன்டாக்டாக இருந்தால் அதுக்கு தக்கன சீட்டை கொடுங்க. அதிமுகவே ஓபிஎஸும் தேமுதிகவும் இன்டாக்டாக உறுதியாக இருப்பாங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது? தேமுதிக இருக்கிறாங்க, நான் மறுக்க வரல. இவர் புதிய தமிழகம் வந்து இல்லையே. அப்போ உங்களுக்கு
அதிமுக எடுத்த ஓட்டுக்கும் இவங்க என்டிஏவா இருக்கிறவங்களும் கொடுத்தா போதும். இதுலேயும் யாராவது திமுகவோட போயிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிறவங்க இருக்கிறத வச்சு நீங்கள் 20%, இவங்க 18%, உங்களுக்கு 10 சீட்னா இவங்களுக்கு 9 சீட்டு, 100 சீட்டு அதிமுக, 90 சீட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி, மீதி 44 சீட்டு மற்ற தேமுதிக, மற்ற வேறு யாராவது வருவாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கிட்டு புதிய தமிழகம், இவர் மற்ற போன்ற சிறிய கட்சிகள் வரக்கூடியவங்களை சேர்த்துக்கிட்டு பலம் நிரூபிக்காத ரஞ்சித்து விஜய் போன்றவங்கள்லாம் வருவாங்கன்னா அதை சேர்த்துக்கிட்டு ஒரு 1-1 திமுகவுக்கு எதிராக களமாடினா மட்டும்தான் திமுகவை அசைச்சு பார்க்க முடியும். 1-1 23 அதிமுக அணி, 18 தேமுதிக, 18 தேசிய ஜனநாயக கூட்டணி அணி, 8 சீமான் எல்லாரும் சேர்ந்தாதான் அந்த 47 கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாலினை தோக்கடிக்கக்குள்ள வாய்ப்புகள் வரும். இதை விட்டுக்கிட்டு பழைய எம்ஜிஆர், கலைஞர், புரட்சி தலைவி கலைஞர், மக்கள் தலைவர் கலைஞர் அந்த பழைய பாணியே பேசிகிட்டு இருக்கிறது ஏட்டுச்சுரக்கா கதைக்கு உதவாது. களத்தில் அது இல்லை. வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பேசி 4 பேர் சந்தோஷப்படுறதுக்காக பயன்படுமே தவிர நடைமுறை சாத்தியப்படாது. இதைத்தான் நான் அந்நேரம் சொல்லிட்டு இருக்கேன், இன்றைக்கும் அதான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கமும் திட்டமும் கட்சியை கைப்பற்றினா போதும், வெற்றியெல்லாம் வரணுங்கிற எண்ணெல்லாம் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேங்க சார், நிறையா முக்கியமான தகவல் எங்களோட ஷேர் பண்ணீங்க. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். நன்றி.